வணக்கம். வணக்கம் சார். இந்த யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பேச போறது ஸ்மால் ஸ்டோன் ட்ரஸ்டோட மேனேஜிங் ட்ரஸ்டி மிஸ்டர் கோபி சார். கோபி சாரை பொறுத்த வரைக்கும் நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கெரியர் கைடன்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. அப்புறம் நிறைய காலேஜ்ல லெக்சரா ஒர்க் பண்ணவர். அப்புறம் நம்முடைய இந்த நேர்காணல் நம்ம அவருடைய ஃபேஸ் பண்ண சவால்கள், அவருடைய வெற்றி, அவருடைய என்னென்ன ஸ்கில்ஸ் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு, அவர் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி முயற்சி எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வணக்கம் சார். நம்ம இன்னைக்கு முதல் கேள்வி, உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகம் வேண்டும். அதுக்காக நீங்க கொஞ்சம் உங்களை பத்தி சொல்லுங்க. வணக்கம் சார். என்னை பத்தி டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட யூஜி டிகிரி முடிச்ச உடனே நான் தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி, அதாவது டான்சாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறதுல ஒரு 1 இயர் ப்ராஜெக்ட்ல கவுன்சிலரா ஜாயின் பண்ணேன் என்னோட கெரியரை. 1 இயர், அந்த 1 இயர் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய லேர்னிங் பீரியடா அமைஞ்சது. அதாவது சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு இருக்கிறேன்னா அதுக்கு விதை போட்டது அந்த டான்சாக்ஸோட 1 இயர் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். பேசிக்கா அது என்ன ஒர்க் பேக்ரவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ஏரியால இருக்கு. அப்ப ஹெச்ஐவி எய்ட்ஸ் பீக்ல இருந்த சமயம் இண்டஸ்ட்ரியல் பீப்புளுக்கு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியான அந்த விஷயங்கள் இருந்தது. அந்த அவேர்னஸ் கொடுக்கும்போது ஒருவேளை அது சார்ந்த சந்தேகங்கள் ஃபர்தரா இருக்குது, இல்ல அது குறித்து மேலும் தெரிஞ்சுக்க விரும்பினா என்ன கவுன்சிலரை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வேற ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும்னா என்னை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுப்பாங்க, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கான பயிற்சிகள் எனக்கு கொடுக்கப்பட்டது. ரொம்ப டீட்டெயில்டா எனக்கு அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. நான் அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் அந்த கவுன்சிலரா நான் ஒர்க் பண்ண 1 இயர். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி உலக வங்கி ஆலோசகரா இருந்த ஒருத்தரோட அலுவலகத்துல, அந்த அலுவலகத்தோட வேலைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் யூனிசெஃப், யுஎன்டிபி, யுனெஸ்கோ, வேர்ல்ட் பேங்க், இந்த மாதிரியான நிறுவனங்கள், அது உட்பட அது நம்மளோட தேசிய நிறுவனங்களான என்சிஏஇஆர், நேஷனல் கவுன்சில் ஃபார் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச் சொல்லுவோம். அந்த மாதிரியான அதை தவிர்த்து சிஎஸ்ஓ, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், அதாவது இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவாலுவேஷன் பண்றது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கலெக்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குற இடம் தான் நம்மளோட சிஎஃப்டிஆர்டின்னு சொல்லப்படுற சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். அங்க ஒரு 8 ல இருந்து 8.5 வருஷம் வரைக்கும் அங்க நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வேரியஸ் பொசிஷன்ல இருந்திருக்கேன் சார். ஃபீல்டு கோஆர்டினேட்டர், ட்ரைனிங் கோஆர்டினேட்டர், இன்வெஸ்டிகேட்டர், இந்த மாதிரி படிப்படியாக அவங்க ஸ்டேட் கோஆர்டினேட்டர் வரைக்கும் அங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அதோட பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 18 மாவட்டங்கள் வரைக்கும் எனக்கு டிராவல் பண்ணி மக்களோட பிரச்சனைகள், ஹெல்த் சார்ந்தது, சுகாதாரம் சார்ந்தது, சத்துணவு சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், இது சார்ந்து மக்கள் கிட்ட நேரடியா போய் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பும், அந்த லைன் டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த மக்களுக்கு பணியை செய்யக்கூடிய அந்த அரசாங்க ஊழியர்களோட இன்டர்வியூ பண்ணக்கூடிய வாய்ப்பை, சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ரெகுலரா கிடைச்சதுனால இந்த சமூக பணியில நான் இன்னைக்கு டெப்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், ரொம்ப டீட்டெயில்டா ஒர்க் பண்ணிருக்கிறேன்னா அது மிகப்பெரிய விதையா அடுத்த 8-8.5 வருஷம் அமைஞ்சது. அதுக்கு பிறகு நான் செலக்ட் பண்ணது கல்வித்துறை. நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கல்லூரியில லைசன் ஆஃபீஸரா போய் ஜாயின் பண்ணேன். லைசன் ஆஃபீஸரா ஜாயின் பண்ணாலும் எனக்கு டீச்சிங்ல, நான் ஆல்ரெடி ட்ரெயினரா 8.5 வருஷம் இருந்திருக்கேன் அப்படின்றதுனால டீச்சிங்ல எனக்கு இருந்த மிகப்பெரிய ஆர்வத்தினால நான் எனக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா அங்க ஜாயின் பண்ணி அங்க ஒரு 13.5 வருஷம் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணேன். இந்த 13.5 வருஷமும் எனக்கு முன்னால இருந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு நான் ட்ரஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி, ஸ்மால் ஸ்டோன் ட்ரஸ்ட் அப்படின்ற பேர்ல நான் வளர்ச்சி பணிகள் பண்ணணும்ன்றத அங்கதான் எனக்கு ஆரம்பிச்சு, அந்த பணிகளை தான் கடந்த ஃபுல் டைமா 10-13 வருஷம்னாலும் அந்த பேர்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்களா நான் பண்ணிட்டு வரேன். சமுதாயத்தை வளர்ச்சி பணிகள் நான் பண்ணிட்டு வரேன். இதுதான் என்னோட சுருக்கமான ஒரு ஆஹ், கடந்து வந்த பாதைன்னு சொல்லலாம். நீங்க காலேஜ் லெக்சரா கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்க சார். ஆமா. காலேஜ் லெக்சரை விட்டுட்டு இந்த மாதிரி பணிக்கு வரும்போது என்ன சொல்றது, சோஷியல் சர்வீஸ்ங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு நமக்கு ஃபண்டிங் இருக்காது. நம்ம தான் ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்.
அதுல வந்து ஃபண்டை முதல்ல நம்ம தான் ஓன் ஃபண்டை போட்டு பண்ற மாதிரி இந்த டைம்ல நமக்கு ஒரு ரெகுலரா ஒரு இன்கம் வந்துட்டு இருந்ததை விட்டுட்டு திரும்ப சர்வைவலையும் இந்த சோஷியல் சர்வீஸையும் எப்படி நீங்க கொண்டு இல்ல ஆக்சுவலா இது இது எங்கன்னா நமக்கு இந்த சமுதாய பணி அப்படிங்கிறது அது அது தனியா கிடையாது அப்படின்றத முதல்ல சோஷியல் ஒர்க்ல இருக்கிறவங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லயே காலையில இருந்து நம்ம ஈவினிங் வரைக்கும் போறது நேரத்துல இப்போ காலேஜ் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8:30 to 3:30 தான் நமக்கு. 3:30க்கு ஆஃப்டர் 3:30 வந்து அதுல இருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நமக்கு மாலை நேரங்கள்ல ஃப்ரீயா கிடைக்கும். அந்த நேரங்கள்ல வந்து நமக்கு எங்க எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும், எங்கெல்லாம் நம்மளோட தேவைகள் இருக்கும், எங்கெல்லாம் வந்து சமூகத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள் நடக்குது, அதுக்கு ஏதாவது நமக்கு உதவி தேவைப்படுது, இல்ல கல்வி சார்ந்த பணிகளுக்கு எங்கேயாவது உதவி தேவைப்படுதுன்னா அந்த மீதி இருக்கிற அந்த காலேஜ் நேரம் போக மீதி இருக்கிற நேரங்களை நம்ம எடுத்துப்பாங்க. இப்ப அந்த நேரத்துல நீங்க கேக்குற மாதிரி இப்போ ஃபுல் டைமா நம்ம காலேஜை விட்டுட்டு வெளியில வரணும்னா மிகப்பெரிய இன்கம் வந்து லாஸ் ஆகிறதுக்கான நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பெருசா நமக்கு சோர்ஸ் இல்லை, நம்மளோட ஓன் சோர்ஸை தான் எடுத்து போட்டு பண்ணணும் போது சில நேரங்கள்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள்னா ஒரு 10,000 முதல்ல ஒரு 20,000 25,000 வரைக்கும்னா ஃப்ரெண்ட்ஸே ஷேர் பண்ணி சில விஷயங்களை டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான தோல் கொடுத்ததுனால இன்னைக்கு நம்ம பரவாயில்ல. நம்ம வந்து அதை பார்த்து நிறைய இப்ப சின்ன சின்ன நிறுவனங்கள் உதாரணத்துக்கு எங்களுக்கு பேக்கப் பண்ண நிறுவனங்கள் 2 சொல்லணும்னா எஸ்பி ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு நிறுவனம் இருக்காங்க. அவங்க நாங்க கல்வி பணிகள் தான் நாங்க என்னோட ஓன்ஸ் ஏர்னிங்ல பண்றேன் அப்படிங்கிறத பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க சிறிய அளவுல உதவுறதுக்கு முன் வந்தாங்க. அந்த மாதிரி சில பேர் நமக்கு முன் வந்து அது மூலமா இன்னைக்கு வந்து நம்மளோட வளர்ச்சி பணிகளை கொஞ்சம் பெரிய அளவுல பண்ணியிருக்கிறோம். ஒரு சில மாவட்டங்கள்ல பண்ணிட்டு இருந்த பணிகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு. துறைகளையும் வந்து நாங்க விரிவாக்கம் செஞ்சிருக்கிறோம். சரி சரி சார், ஒரு நிமிஷம் பாஸ் பண்றேன் சார். இப்ப வந்து நீங்க நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க, எல்லாம் சொல்றீங்க. இதுல வந்து சோஷியல் சர்வீஸ் இதெல்லாம் புதுசா ஒரு ரெகுலர் இன்கம்ல இருந்து சோஷியல் சர்வீஸ் வந்துருக்கு. இப்ப உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல நீங்க என்ன இந்த மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு வெற்றின்னு நினைக்கிறீங்க, அந்த வெற்றிகளை எல்லாம் நீங்க சொல்லுங்க. கட்டாயமா சார். என்னன்னா வேலைக்கு போறது இல்ல பிசினஸ் பண்றது எதுவா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்றது எதுக்குன்னா நம்மளோட சுய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற விஷயமா இருக்கும். சுய தேவைகள்ங்கிறது நம்மளோட வீடு, குழந்தைங்க படிப்பு, நம்மளோட செலவினங்கள், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த திருப்தி நம்மளோட மைண்டே வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முன்னால நிற்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் எடுத்துக்கிட்ட டாபிக்ஸ் முக்கியமான விஷயங்கள் வந்து கல்வி, அறிவியல் பூர்வமான கல்வி, சிந்திக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்குறது, ஆஹ் மனப்பாடம் பண்ற அந்த விஷயங்களை மாணவர்கள் மத்தியில இருந்து தள்ளிட்டு சிந்தனை ஆற்றலை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட தீமா இருந்தது. அது தவிர்த்து இப்போ என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய இந்த மரக்கன்றுகள் நடுறோம். நிறைய மாவட்டங்கள்ல, பள்ளிகள்ல, வெளி இடங்கள்ல, பொது இடங்கள்ல மரக்கன்றுகள் நடுறோம். அது தவிர்த்து பிளாஸ்டிக் ஒழிப்பு பேரணிகள், அதுக்கு ஈக்குவலா துணி பையை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கொடுத்துட்டு இருக்கோம். இதுலலாம் கிடைக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அப்படி வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. இதுதான் மிகப்பெரிய வெற்றியா வந்து நான் பாக்குற முதல் வெற்றி வந்து இதுதான். ஆஹ் இந்த எல்லாத்துக்கும் பின்னால நம்ம எதிர்பார்க்குற அந்த திருப்தி, மன திருப்தி, ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு. இது இது ஓவர் த 5 இயர்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து எனக்கு அதிகரிச்சுட்டே வந்திருக்கு. நம்மளோட தேவைகள் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் நிறைய இடங்களுக்கு போய் நம்மளோட இந்த சப்ஜெக்ட்ஸை ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஹெல்த், என்விரான்மெண்ட், விமன்ஸ் எம்பவர்மெண்ட், எஜுகேஷன் இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது தவிர இன்னும் நிறைய ஃபீல்டுல போய் ஒர்க் பண்ணணுங்கிற ஆர்வத்தை இது தூண்டி. இந்த மாதிரி வெற்றி அடையும் போது உங்கள்கிட்ட நீங்க எந்த மாதிரி திறமைகளை எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க? அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங், இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா ஸ்கில்ஸ் இருக்கு. அந்த ஸ்கில்ஸ்ல இதெல்லாம் ஸ்கில் வந்து உங்களுக்கு அதிகமா இதுல உங்களுக்கு துணையா இருந்திருக்கு? முதல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ல சொல்லலாம் சார். கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது நம்ம இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷ்
இந்த மாதிரி லாங்குவேஜஸ் மட்டும் கிடையாது அப்படிங்கிறது தான் இதுல பாடமா படிச்சுக்கணும். கண்டிப்பா. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ஒருத்தர்கிட்ட எப்படி மூவ் பண்றது, ஒரு விஷயத்துக்கு எப்படி போய் பேசுறது நார்மலா, நாம நினைக்கிற விஷயங்களை நாம நினைச்சபடியே ஒருத்தருக்கு எப்படி கடத்துறது அப்படிங்கிறது தான் கம்யூனிகேஷன் முக்கியமான பகுதி. 75% அதுதான். அதுக்கப்புறம் தான் லாங்குவேஜ். ஏன்னா வாய் பேசவே முடியாதவங்க கூட இன்னைக்கு கம்யூனிகேட் பண்றாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். இப்ப இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன். என்னோட ஃபீல்டுல போய் மக்களோட மக்களா இருந்து பார்த்து பேசின அந்த விஷயங்கள் எனக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட்டா இருக்கு. இன்னைக்கு நான் சாதாரண மக்கள் முதற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரைக்கும் நம்ம போய் ஈஸியா மூவ் பண்ண முடியும்னா இது நாம வளர்த்துக்கிட்ட இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் என்னோட ஸ்கில்ல பெரும்பகுதி அப்படின்னு நான் நம்புறேன். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் நாலேஜும் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு துறை சார்ந்து போறோம். இப்ப கல்வித்துறையில போறோம்னா இப்போ ரீசெண்டா கல்வித்துறை சார்ந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. பிளைண்டாலாம் ஒரு விஷயத்துக்குள்ள போய் நான் ஏன்னா ஒரு மாற்றம் வேணும், ஒரு டெவலப்மெண்ட் வேணும்னா ஆல்ரெடி என்ன ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்க, அந்த ஸ்டேஜ்ல இருந்து நான் என்ன மாற்றத்தை கொடுக்க போறேன், நான் எங்க என்னோட ஒர்க்கை பண்ண போறேன், என்னோட பார்ட் எங்க அப்படிங்கறத நான் தெளிவா இருக்கணும். அப்படின்னு இல்லைன்னா நான் பிளைண்டா போனேன்னா எனக்கு என்னன்னே தெரியாத போனோம்னா ஃபீல்ட் ஒர்க்ல எல்லாம் நம்ம நிற்கவும் முடியாது, எந்த விஷயமும் பண்ண முடியாது. அப்போ சப்ஜெக்ட் நாலேஜ் முதல்ல கம்யூனிகேஷன் அவசியமா இருக்கு. ரெண்டாவது சம்பந்தப்பட்ட அது கல்வித்துறை சம்பந்தம்னா அது சார்ந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கும். சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள்னா சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பேசிக் நாலேஜ் கட்டாயமா இருக்கும். நான் எக்ஸ்பர்ட்டா இருக்கனா இல்லையான்னு தெரியாது. பட் அது குறித்த பேசிக் நாலேஜ் எனக்கு இருக்கும்போது நான் ஃபீல்டுக்கு ஒர்க் பண்ணும்போது என்ன தேவைகளா இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை நான் ஃபர்தரா தெரிஞ்சுக்குவேன் கண்டிப்பா. தெரிஞ்சுக்காம நம்ம ஃபீல்ட்ல போய் நிக்க முடியாது. அதேதான் சுற்றுச்சூழலுக்காகட்டும் சரி, அதேதான் விமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்காகட்டும் சரி, எல்லா விஷயமுமே அந்த சப்ஜெக்ட் நாலேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இது சப்ஜெக்ட் நாலேஜ் சொல்றீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் புக் பார்த்து படிச்சு அந்த மாதிரி நாலேஜ் சொல்றீங்களா? இல்ல வந்து ரெண்டுமே அவசியம் சார். ரெண்டுமே அவசியம். சப்ஜெக்ட் நாலேஜ்ங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ரெண்டுமே கம்பைன் பண்ணும்போது தான் ஒன்று ஃபுல்ஃபில் ஆகுது. வெறும் புக் நாலேஜும் நமக்கு 100% வராது, எக்ஸ்பீரியன்ஸும் 100% வராது. ரெண்டுமே கம்பைன் பண்ணி நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது தான். ஏன்னா சில இடங்கள்ல ஃபீல்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பிளைண்டா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நம்ம பண்ணலாமா வேணாவா அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு பேப்பர்ஸ் தான் நமக்கு சொல்லித்தரும். பேப்பர்ஸ்ல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்ல இதுக்கு முன்னால ட்ரை பண்ண விஷயங்கள் அதெல்லாம் அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும். பிளைண்டா போயிட்டு ஃபீல்டுல இந்த ஒர்க் பண்றாங்க அதுல இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு நம்மளால போய் பண்ண முடியும்னா அந்த மாதிரி எடுத்து எதுவுமே பண்ண முடியாது. பட் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்க வருதுன்னா நமக்கு இது ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது தான் நமக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, அதே சமயம் தியரி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அப்படின்னும் போது இதை கம்பைன் பண்ணும்போது நமக்கு சக்சஸ்ஃபுல் கிடைக்குது. வெற்றி அப்பதான் சக்சஸ் ஆகிறதுக்கான சாத்தியமா இருக்கு. இது வரைக்கும் நீங்க வெற்றியெல்லாம் நிறைய வெற்றிகளை பார்த்திருக்கீங்க. இப்போ ஒரு வெற்றி முழுமையான ஒரு வெற்றியை ஃபர்ஸ்ட் டைம் அச்சீவ் பண்ணேன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி வெற்றி அடையிறதுக்கு முன்னாடி பல தோல்விகளை பார்த்திருக்கேன். அப்ப இந்த தோல்விகள் எந்தெந்த மாதிரியான தோல்விகளை பார்த்திருக்கீங்க? எந்த மாதிரி சவால்களை நீங்க எதிர்கொண்டீங்க இந்த மாதிரி ரீச் பண்றது? இல்ல பொதுவாகவே இந்த சோசியல் ஒர்க் அப்படின்னு போகும்போது நமக்கு தெரியும். எல்லாருமே இன்னைக்கு வந்து சோசியல் ஒர்க் என்னன்னு பாக்குறாங்க அப்படின்னா கைண்டா அதாவது பொருட்களா கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நம்ம சொசைட்டில நெடுங்காலமா இருந்துட்டு வருது. ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு போடணும், அவங்க ஏழைங்களுக்கு புக்கு மாதிரியான விஷயங்களை வாங்கி தரணும். இதெல்லாம் சமூக வளர்ச்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு இடத்துல நான் அறிவியல் பூர்வமா சில விஷயங்களை சொல்லி தரேன், நான் சொல்லி தந்து உங்களை டெவலப் பண்ண வைக்கிறேன்னா நம்மள மேலைகளேன்னு பார்ப்பாங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க்கா, இதெல்லாம் வந்து சமூக சேவையா அப்படின்னு ஏளனமா பேசின விஷயங்கள் உண்டு. நிறைய நிராகரிப்புகள் தான் உண்டு. அதெல்லாம் ஒன்றும் அவசியப்படாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா அவரு கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள் அவரோட ஸ்பீச்ல ஒரு கான்வெகேஷன் ப்ரோக்ராம்ல சொல்லும் போது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடடு அப்படின்னு சொல்றாரு. உலகம் வந்து இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடடா இருக்கு. அப்ப எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் மொபைல் போன்ல த்ரூ கூகுள் த்ரூ யூடியூப் கிடைக்குதுன்னும் போது நம்ம என்ன புதுசா சொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாதாரணமா நம்மள எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. பட் அதையெல்லாம் தாண்டி நம்மளோட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது சாதாரணமானது இல்லை அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்குது. உங்களுக்கு நம்மளை பத்தி ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும்.
பட் அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கதான் வேணும். நான் அந்த மாதிரி இருந்திருக்கேன். நிறைய இடங்கள்ல வந்து உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள்ல இதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஏதாவது காசு கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்ல ஏதாவது பொருள் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு ஃபீல்டுல நின்று இருக்கு. இன்னைக்கு நம்ம மூலமா ஜெயிச்ச நிறைய பிள்ளைங்க நிறைய நிறுவனங்கள்ல பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பணி செஞ்சுக்கிட்டு நீங்க அன்னைக்கு கொடுத்த அட்வைஸ், அன்னைக்கு கொடுத்த நாலேஜ் தான் இன்னைக்கு உங்களுக்கு லைஃப்ல நான் ஒரு நல்ல நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் நான் என்னோட சக்சஸா பாக்குறேன். மெயின் ஃபெயிலியர்ஸ் அதெல்லாம் சொல்லுவீங்க, ஸ்பெசிஃபிக் ஏதாவது ஃபெயிலியர்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? புரியல சார். தோல்வின்னு சொல்லி ஃபீல் பண்ண தருணங்கள் உண்டான்னு கேட்டேன். இந்த தோல்வி அப்படின்னு இல்லை சார். இல்ல இல்ல, இங்க இங்க எனக்கு பொதுவாகவே தோல்வி அப்படிங்கிறது எதையுமே பாக்குறது இல்ல. தோல்வின்னு பாக்குறத விட சவால்னு பார்த்துக்கலாமா? என்னால முடியாத விஷயங்கள்னு இருக்கு. என்னால முடியாத விஷயங்கள்னு நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னு வச்சுப்பேன். ஓகே, இந்த டயத்துல இது முடியல, இதுக்கு என்னதான் விஷயங்கள் நம்ம ஆட் பண்ண வேண்டி இருக்குன்னு நினைச்ச விஷயங்கள் தான் இருக்கு. தோல்வின்னு சொல்ல முடியாது. நாம நிறைய அதாவது சில திட்டங்களை நம்மளோட மைண்ட், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவோம். அந்த பிளானை எக்ஸிகியூஷனுக்கு போகும்போது தடைகள் வந்திருக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி தடைகள் வந்திருக்கு. ஏன்னா அத என்னோட எதிர்க்க, அதாவது பயனாளிகள் கிட்டயும் அந்த பயனாளிகளுக்கு சுத்தி இருக்கிற அது அரசாங்க ஊழியர்களோ இல்ல பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மாதிரியான ஆட்களோ அதுக்கு தடை செய்யும் போது அத அந்த சில இடங்கள்ல தடை ஏற்படும் போது சரி இதை இன்னும் கூட பெட்டரா பண்ணலாம், இதை வேற மாதிரி எங்க என்னோட தாட்ஸ் எப்படி இருக்கும்னா, பொதுவாவே என்னோட ப்ராஜெக்ட்ஸ் நிராகரிக்கப்படுது அப்படின்னா நான் தோத்துட்டேனோ இல்ல அவங்க அதை ரிஜெக்ட் பண்றாங்கன்னோ நினைச்சுக்கிறது இல்ல. என்னோட ப்ராஜெக்ட்ல எங்கேயோ ஒரு குறைபாடு இருக்கு, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணிட்டு பெட்டரா கொண்டு போகணும்னு யோசிக்கிறதுனால எதுவுமே நான் தோல்வி அடைஞ்சதா நான் நினைக்கிறது இல்லை. இது வரைக்கும் அந்த மாதிரி தோல்வி அடைஞ்சேன்னு நினைச்சுக்கிறது இல்லை. பட் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வந்திருக்கேன். அந்த அந்த லேக் ரிஜெக்ஷன்ஸ் வரும்போது எந்த மாதிரிலாம் ஸ்கில்ஸ் நீங்க இல்லாம இருந்ததா ஃபீல் பண்றேன்? இந்த ஸ்கில்ஸ் இருந்து அதெல்லாம் நான் ரெக்டிஃபை பண்ணியிருப்பேன், இந்த ஸ்கில்ஸை நான் மிஸ் பண்ணேன், அந்த டைம் உங்கள்கிட்ட இருந்திருக்காது, அப்புறம் தான் நீங்க வளர்த்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி யோசிச்ச இதெல்லாம் சொல்லுங்க. இருக்கு சார். அது மாதிரி முக்கியமா பார்க்க போனோம்னா இப்போ யங்கர் ஜென்ரேஷனை நம்ம ஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டிஜிட்டல் மீடியால நிறைய ஷார்ப்பா நிறைய என்ன சொல்றது அப்டேட்டடா இருக்கக்கூடிய பிள்ளைங்க இருக்காங்க. அந்த சப்ஜெக்ட் நாலேஜ்லயோ இல்ல கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இல்லாத பிள்ளைங்க கூட மாணவர்களோ இல்ல யங்ஸ்டர்ஸோ அந்த டிஜிட்டல் தளத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஈஸியா கிராஸ் பண்ணிக்கக்கூடிய லேட்டஸ்ட் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்காங்க. அந்த இடங்கள்ல சில நேரங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருந்தது. அதை நான் ஃபீல்டை விட்டு வரும்போது ஓகே இந்த விஷயங்கள்லாம் நாம கத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் சார்ந்த விஷயங்களுக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம கிட்ட இல்லாத விஷயம் இது இன்னும் கூட கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி சூழல் வந்து ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் டெக்னிக்கல் ஸ்கில்ல சொல்றேன். நான் எப்பவும் மேக்ஸிமம் என்ன சொல்றேன், ஸ்கில்ஸ் இன்பார்ன் ஸ்கில்ஸ் உங்களுக்குள்ள இருக்கிற சில ஸ்கில்ஸ் இருக்கு. அதாவது ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், அப்புறம் அனாலிசிஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் நமக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்கில்ஸ்ல வந்து எதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணது மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் எப்படி எல்லாம் நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா எங்களை மாதிரி ரெகுலரா ஃபீல்ட் ஒர்க் பண்ற ஆட்கள் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள்ல ஒரு 3 வருஷம் படிப்பாவோ 4 வருஷம் படிப்பாவோ இல்ல 5 வருஷம் படிப்பாவோ கொடுக்கக்கூடிய பல்வேறு திறன்கள் நீங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸா இருக்கட்டும், லீடர்ஷிப் ஸ்கில்ஸா இருக்கட்டும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆகட்டும், இந்த டிஜிட்டல் சோசியல் மீடியா சார்ந்த ஸ்கில்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு லைவா நிறைய விஷயங்களை நாங்க வந்து ஃபீல்டுல போய் பண்றோம், அப்டேட் பண்ணிட்டு போய் பண்றோம். இது குறிப்பிட்ட இந்த ஸ்கில்ஸ் அப்படின்னு நான் போனதில்லை இது வரைக்கும். அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிபிக்கா எடுத்துக்கிட்டு போனதில்லை. பட் அது மஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு வந்து ஃபீல்டுல
தேவையான ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணி இன்னைக்கு நிறைய நல்ல நிறுவனங்கள்ல அந்த பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கு. அது ரொம்ப தேவையான ஒண்ணும் கூட. அது ரொம்ப தேவையான ஒண்ணும் கூட. உதாரணத்துக்கு இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறது நீங்க அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சாலும் சரி, என்ஜினியரிங் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ் படிச்சாலும் சரி, இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய இந்த லாஸ்ட் 2-3 வீக்ஸா பாக்குறோம். நீட் எக்ஸாம் குறிச்சு பயந்துட்டு குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கிறது தான் பாக்குறோம். நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறது, நம்ம சிறப்பா வாழ்றதுக்கு தான் ஒரு படிப்பு, அதுக்குதான் ஒரு எக்ஸாம். பட் அதை மீறி அது தேவையில்லை, அதுக்கு பயந்துட்டு போய் சூசைட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இது குறித்த அவேர்னஸ் நமக்கு இல்லை அப்படின்னும் போது இதெல்லாம் தான் ஒரு ஒரு பிரச்சனை வருது நமக்கு அப்படின்னா அது எதுக்காக வருது, ஏன் வருது, அது எப்படி அந்த சூழலை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இன்றைய யங்ஸ்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி லீடர்ஷிப் ஸ்கில்லும் நமக்கு அவசியமான ஒன்றா இருக்கு. ஒரு இடத்துல போய் வேலை செய்யும்போது அந்த இடத்துல நம்ம தனியா இருந்தெல்லாம் வேலை செய்ய முடியாது. கட்டாயமா டீமா தான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ டீமா ஒர்க் பண்ணும்போது டீம் லீடர்னோ இல்ல கோ ஸ்டாஃப்னோ அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்யணும்னா அப்ப லீடர்ஷிப் ஸ்கில்ல லீடர் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. டீம் ஒர்க்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். சில இடங்கள்ல நான் வந்து மேனேஜரா போறேன், எனக்கு அதுக்குரிய ஸ்கில்லு தான் தேவை, நான் சூப்பர்வைசரா போறேன் அதுக்குரிய ஸ்கில்லு தான் தேவைன்னு தெரியல. அடிப்படையில ஒர்க் பண்ற அந்த ஈவன் அவருக்கு அடிநிலையில இருக்கிற ஸ்டாஃப் வரைக்கும் இது தெரிஞ்சிருந்தா அவரோட என் நிலைமை என்ன, அவருக்கு நான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிறது கட்டாயம் நான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. இதெல்லாம் இல்லாததுனால நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரிதான், நான் தோத்துட்டேன், நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடக்கூடிய சூழல் இருக்கு. அப்படி இல்லாம நான் இன்னும் அடுத்து மூவ் ஆகிட்டே போகணும்னா இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் நான் டெவலப் பண்ணிக்கும் போது நான் கட்டாயமா திரும்பி நான் எடுத்த முயற்சிகள்ல இருந்து திரும்பி வராம அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கட்டாயம் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் மிக மிக அவசியமான ஒன்றா இருக்கு. நீங்க உங்களை டெவலப் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் விஷயங்கள் பண்ணிருக்கீங்க? ஏதாவது ட்ரைனிங் அட்டன் பண்ணிருக்கீங்களா, இல்ல புக்ஸ் படிச்சிருக்கீங்களா, இல்ல யார்கிட்ட கைடன்ஸ் கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி எல்லாம் நீங்க டெவலப் பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்க, எதெல்லாம் நல்ல எஃபெக்ட் ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நல்ல கேள்வி சார். இது முக்கியமா என்னன்னா லிசனிங் என்கிட்ட நிறைய இருக்கும் சார். முதல்ல என்கிட்ட இருக்கிற பெரிய ஸ்கில் நான் அதை தான் நினைக்கிறேன். லிசன் கண்டிப்பா. என்ன விஷயமா இருந்தாலும் நான் லிசன் பண்ணுவேன். முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லா காது கொடுத்து கேட்பேன். இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். எந்த விஷயமா இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறாங்க கூட என்ன விஷயம் பேசுறாங்கன்னு அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் நான் நம்புறேன். நான் முதல்ல லிசன் பண்ணுவேன். அதே மாதிரி புக்கு படிப்பேன். ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டு. நீங்க என்னதான் மொபைல்ல நிறைய நியூஸ் வந்தாலும் போனாலும் நிறைய அப்டேஷன் வந்தாலும் ஒரு லீடிங் நியூஸ் பேப்பரை எடுத்து காலையில கம்பல்சரி படிச்சிடும். ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கிடுவேன். அதுக்கு அதை ஒதுக்கிட்டு எந்த விஷயம்னு இல்லை. சின்ன வயசுல நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் பக்கத்தை மட்டும் படிச்ச பழக்கம் உண்டு. பட் அதுக்கப்புறம் வணிக பகுதி காமர்ஸ் பிகாம் படிக்கும்போது நமக்கு இது பிசினஸ் சார்ந்து படிங்கன்னு சொல்லி என்னோட பேராசிரியர்கள் வற்புறுத்துறதுனால அது சம்பந்தமா படிக்க ஆரம்பிச்சேன். பட் இப்ப அந்த மாதிரி இல்ல, அரசியல் சார்ந்த விஷயங்கள் வருது, விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் வருது, கமர்ஷியலா வணிகம் சார்ந்த விஷயங்கள் வருது, பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் வருது, சினிமா போஸ்டர் உட்பட சின்ன விஷயம் கூட அதுல விடுறது இல்லை. A to Z அது 18 பக்கமா இருந்தாலும் சரி, 16 பக்கமா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னு தரவா தெரிஞ்சுக்கும். இந்த விஷயங்கள் தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் ஏன்னா நிறைய பேரை பார்க்கும்போது இதுல நம்ம எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேற விஷயங்கள் விடும்போது நம்ம அட்டம் பண்ற இடங்கள்ல எந்த மாதிரியான queries, எந்த மாதிரியான ஃபீல்ட ஃபேஸ் பண்றோம்னு தெரியாது. ஆக எல்லா விஷயங்களையும் அப்டேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் லிசனிங், ரெண்டாவது அப்டேஷன், டே டு ஆக்டிவிட்டிஸை அப்டேட் பண்ணிப்பேன். அது அரசியல் விஷயமா இருந்தாலும் சரி, சினிமா சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, கல்வி சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, விளையாட்டு சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, நான் ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் நான் சொல்ல போகும்போது எனக்கு எங்கேயோ ஒரு லேக்கிங் இருக்கு, எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா எதிர்க்க இருக்கிற ஆடியன்ஸ் என்னை எப்படி பார்ப்பாங்கன்னா ஓகே இவங்களுக்கு இது தெரியலப்பா, ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு வந்துருக்காங்க அப்படின்னு இல்லாம நான் ஒரு முழுமையான ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் மெனக்கேடுறேன். நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது தவிர்த்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நிறைய டிஸ்கஷன் இருக்கும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட எனக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல டவுட்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா எமர்ஜ் ஆயிருக்கிற ஏதாவது ஒரு கோர்ஸ் சார்ந்து டவுட் வருதுன்னா எக்ஸ்பர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கால் பண்ணி இது சம்பந்தமான விஷயங்கள்னு
அதோட நான் நிக்க மாட்டேன். அத கிராஸ் வெரிஃபையும் பண்ணிப்பேன். ஏன்னா, இது சில விஷயங்கள் வந்து புக்ஸ்ல படிக்கிறதுங்கிறது வேற, ஒருத்தர் கருத்தா சொல்றது வேற. அந்த கருத்து கேட்கும்போது அது அவரோட ஓன் கருத்தா கூட இருக்கலாம். அந்த கருத்தும் இன்னொருத்தரோட கருத்தும் கேட்கும்போது 2, 3 கருத்து கேட்கும்போது நம்ம நிஜமாவே என்ன விஷயம் அது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி அதுல இருந்து உண்மையான விஷயத்த எடுத்துக்கலாம். இப்ப 4வது கருத்தா நம்மளோட கருத்து ஒண்ணு கிரியேட் ஆயிரும். இப்ப நான் எப்படி அந்த விஷயத்த உள்வாங்குறேன், இந்த விஷயத்த நான் ட்ரெய்னராவோ இல்ல சொல்லிக் கொடுக்குறவங்களாவோ இல்ல ஒர்க் பண்ணும்போது நான் அதை எப்படி எடுத்துட்டு நான் ஒர்க் பண்ண போறேன்னு இருக்கு. அப்போ நான் ஒரு 3, 4 பேர்கிட்ட அந்த ஒப்பீனியன் கேட்கும்போது எனக்கு அந்த நாலேஜும் வந்து எனக்கு இன்க்ளூட் ஆகுது. அப்ப லிசனிங் இருக்கு, நியூஸ் பேப்பர் பார்க்கறது இருக்கு, நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுறது இருக்கு. பொதுவா சில விஷயங்களுக்கு டைம் மெனக்கெட்டு சில விஷயங்கள் இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா கூட நான் ஏடிஜிடின்னு ஒரு கோர்ஸ் போனேன். அட்வான்ஸ்டு ட்ரைனிங் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் போனேன். எனக்கு என்ன நடக்குது, எப்படி இந்த டிசைனிங் ஒர்க் எல்லாம் பண்றாங்க, சாஃப்ட்வேரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கத்துக்கிட்டேன் அந்த விஷயத்த. பட் அது எனக்கு ஃபுல் டைமா ஒர்க் இல்லைனாலும் அது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் படிக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து அது அதுல என்ன இருக்கு கண்டென்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த விஷயத்த போய் படிக்கும். அந்த மாதிரி தேடி போய் படிக்கிற விஷயங்கள் இருக்கு என்கிட்ட. அப்புறம் வந்து சார் உங்களை வந்து வெளியே உள்ளவங்க அவங்க கோபி சாரை எப்படி பாக்குறாங்க? அதை எப்படி நீங்க நீங்க எப்படி அதை வந்து வேல்யூ பண்ணுங்க? என்ன வந்து இப்படிதான் பாக்குறாங்க அப்படின்னு நீங்க என்ன எப்படி சொல்றீங்க சொல்லு. முதல் விஷயம் நீங்க சொல்றது கட்டாயமா நான் பதில் சொல்றேன். ரெண்டாவது ஆஹ், சமூக வளர்ச்சி பணிகள்னு போனாலே நம்ம பெருசா நமக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும், நம்மள உயர்ந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டோட போறதே இல்லை முதல்ல. என்னன்னா எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு விருப்பம், இந்த இந்த விஷயங்கள் பண்ணோம்னா எல்லாம் வேற வேற கைண்ட்ல ஒரு வளர்ச்சி பணிகள் பண்றாங்க. நம்மளோட வளர்ச்சி பணிகள் கட்டாயமா பயனுள்ளதுன்னு மைண்ட்ல நினைச்சுட்டு அங்க போவோம். அந்த சமயத்துல கட்டாயமா பயன் பெறவங்க நம்மள வாழ்த்துவாங்க. எதிர்க்க வாழ்த்துறாங்களா, பின்னால வாழ்த்துறாங்களா என்னன்னு தெரியாது. அதை பத்தி பெருசா கேர் பண்ணுங்க. பயன் பெறாத சில குரூப்ஸ் இருக்கும், அதுக்கு அகேன்ஸ்டா தான் கட்டாயமா பேசுவாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிறைய சொசைட்டின்னு உள்ள இறங்குனாலே சமூகத்துல போய் ஒரு வளர்ச்சி பணிகள்னு போனீங்கனாலே அதுல மாற்று கருத்துடையோர் நிறைய பேர் இருப்பாங்க. பயனடைஞ்சவங்க கிட்டயே சில மாற்று கருத்துக்கள் இருக்கும். இவங்களுக்கு என்னப்பா எங்கேயாவது பண்டம் வாங்கி இருப்பாங்க, அந்த பண்டம் வந்து செலவு பண்ணிட்டு போறதுக்கு வந்திருப்பான்னு சொல்லுவான், தாகப்படவே பேசுவான். நம்ம பணத்தை தான் போட்டு நம்ம அந்த வேலையை செஞ்சிருப்போம். பட் அதை தான் சொல்லுவாங்க, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. நம்ம அந்த பேருக்காகவோ இல்ல இதை வச்சு நம்ம வேற ஒரு ஆதாயம் தேடுறதுக்கு போறது இல்ல. ஒரு 4 மரக்கன்று வச்சோம்னா என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது, நம்ம பங்கு செஞ்சுட்டு போவோங்கிறது நினைக்கிறது. அறிவியல் பூர்வமா ஒரு 4 பிள்ளைங்களை வளர்த்தோம்னா அந்த பிள்ளைங்க மூலமா சொசைட்டிக்கு இன்னும் 4 ஆகும், 4 16 ஆகும், இந்த மாதிரி பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கமே தவிர இவன் 4 பேரும் சேர்ந்து நம்மளை பாராட்டணும், நம்மளை புகழணுங்கிறதுலாம் நோக்கம் இல்லாததுனால இது இருக்கு. ஆனா இகழ்ச்சியும் இருக்கு, புகழ்ச்சியும் இருக்கு. அதை பத்தி பெருசா நம்ம கண்டுகிட்டது இல்லை. அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டே தான் இருக்கோம். இப்போ உங்களை வீட்டுல உள்ளவங்க எப்படி பாக்குறாங்க? கட்டாயமா கஷ்டம் தான் சார், கட்டாயமா கஷ்டம் தான். கஷ்டம் எந்த மாதிரி சொல்றீங்க? கஷ்டம்னா வார்த்தை மோதல்லாம் இருக்கும். வார்த்தைகள்ல என்னன்னா அஹ், என்ன இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்ப ரெகுலரா 9 to 5 ஆபீஸ் போறவங்களுக்கும் நமக்கும் கட்டாயமா வித்தியாசம் இருக்கு. காலையில சாப்பாடு கட்டிட்டு வெளியில போயிட்டு, ஏன்னா அதே சுச்சுவேஷன்ல நானும் இருந்திருக்கேன். காலையில 8 மணிக்கு சாப்பாடு கட்டிட்டு போயிட்டு திருப்பி சாயந்தரம் 5 மணிக்கு 6 மணிக்கு, சில நேரங்கள்ல கொஞ்சம் வேலை கூட இருந்தா 7 மணிக்கு 8 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்பெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைமிங் கிடையாது. நமக்கு எப்போ முக்கியமான வேலைகள் இருக்கோ அப்போ நம்ம போற மாதிரி இருக்கும், வர மாதிரி இருக்கும். இப்போ எங்க போறேன்னு தெரியல, எங்க வரேன்னு தெரியல, என்ன பண்றீங்கன்னு தெரியல, இன்கம் இல்லை, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அதுவும் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். வெளியில இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அந்த மாதிரியான இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள், வார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் வீட்டில் இருக்கதான் செய்யுது. அதையும் சமாளிச்சுதான் ஆகணும். உண்மையிலே கோபின்னா யாரு? எனக்கு நான் ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு 2 குழந்தைங்களோட அப்பா, சமூக சேவை செய்யறேன், என் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட வாழ்ற ஒரு சாதாரண மனுஷன் அவ்வளவுதான். வெளியே உள்ளவங்க உங்களை எப்படி பார்க்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? அந்த அந்த கேள்விக்கு தான் நான் ஏற்கனவே பதில் சொன்னேன். என்னன்னா இல்ல அது பார்க்கணும்னு நீங்க இல்லை. ஃபீல் பண்ணது, பட் நீங்க இது நீங்க வரைக்கும் இருந்தது எதிர்பார்க்கறது.
இம்பாக்ட் இருந்து எப்படி பேசுறாங்க, எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் என்னோட எதிர்பார்ப்பு அது இல்ல. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு போய் அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டோம்னா, அவங்க மிக சரியான வழிகாட்டுதலை செய்வாங்கன்ற நம்பிக்கை மக்கள் மனசுல இருக்கு. அந்த நம்பிக்கையை நான் விதைச்சிருக்கேன்னு நான் நம்புறேன். அது அது என்னோட நம்பிக்கை, என்னோட எதிர்பார்ப்பு அது இல்ல. பட் அந்த நம்பிக்கை வந்திருக்கு நிறைய. இந்த வாரம் கூட நான் திருப்பூர் மாவட்டத்துல 4 பள்ளிகளுக்கு போயிட்டு கெரியர் கைடன்ஸ் ஒரே நாள்ல அட்டன் பண்ணோம். ஒரு தனியார் பள்ளி, 3 அரசு மேல்நிலை பள்ளிகள்ல போயிட்டு பிளஸ் டூ மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டுதலும் ஊக்குவிப்பு நிகழ்ச்சி, மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன். மிக சிறந்த வரவேற்பு. வரவேற்பு நான் எதிர்பார்க்கறது இல்ல. மனமாற்றம், மாணவர்கள் கிட்ட இருந்து மனமாற்றம். நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல நிலைக்கு வந்து நல்ல கல்லூரிகள்ல படிச்சு சிறந்த வேலைக்கு போய் அவங்க ஃபேமிலியும் அவங்களையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்புறேன். அது எனக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. இவர் சொல்றது கரெக்டா இருக்கும்னு ஸ்டூடெண்ட் நம்பினாங்க. அந்த ஃபீட்பேக் ஸ்கூல் சைட்ல இருந்து, தலைமை ஆசிரியர் சைட்ல இருந்து, பிரைவேட் ஸ்கூல்ல பிரின்சிபல் சைட்ல இருந்து, ஃபீட்பேக் பார்த்த டீச்சர் சைட்ல இருந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க சார். அது எனக்கு வித்தியாசமா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீச்சர் இப்ப சொன்ன விஷயம், நாங்க என்னன்னா, நாங்க சொல்லாத அட்வைஸா சார், எங்களுக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா, நான் 25 வருஷமா டீச்சரா இருக்கேன். நான் வெளியில இருந்து ஒருத்தர் கெரியர் கவுன்சிலர் வரும்போது நாங்க சொல்லாதத வெளியில இருந்து வந்து ஒருத்தர் என்ன சொல்லிட போறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சேன் சார். பட் இல்ல, நீங்க சொல்ற விஷயம் எங்களுக்கே யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுதான் என்னோட சக்சஸா நினைக்கிறேன். கண்டிப்பா. அப்போ நம்ம நம்ம தேடி தேடி எடுக்கிற இடம், நம்ம வெளியில போகும்போது என்ன விஷயங்கள்லாம் தேவையா இருக்குன்னு நம்ம மெனக்கட்டுறோம் பாருங்க, அதுதான் நம்மளோட சக்சஸ். தேடி எடுத்துட்டு போய் இந்த பிள்ளைக்கு இதை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். பட் ரெகுலர் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கும் நிறைய சிரத்தைகள் இருக்கு, நிறைய சிரமங்கள் இருக்கு. அவங்க சிலபஸ் முடிக்க வேண்டி ஓடுறாங்க. அதனால அது ரொட்டீன்ல இருந்து போயிட்டு இருக்கு. நமக்கு அதுக்கான சிரமங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அடிஷ்னலா லேர்ன் பண்ணிட்டு புதுமையான மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லும்போது அவங்களோட அப்ரிசியேஷன் பெரிய அளவுல இருக்கு. அதுதான் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறதையும் தூண்டுது. அப்படி பார்த்துட்டு வரும்போது இன்னும் கூட நிறைய பேருக்கு நீங்க வந்து சொல்லுங்க சார், செகண்ட் டைம் எங்க ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்லி புக் பண்ணிருக்காங்க. அந்த பகுதி, அந்த பள்ளிகள்ல என்னை மறுபடியும் அழைச்சிருக்காங்க. டைம் இருந்தா திரும்ப வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அதுதான் சக்சஸ். சூப்பர், சூப்பர் சார். அப்புறம் வந்து சார், அந்த உங்களுடைய நீங்க வந்து இது வரைக்கும் ஒரு டிராவல் பண்ணியிருப்பீங்க. இந்த பயணத்துல வந்து நீங்க உங்க பயணத்துல வந்து கோல் வந்து செட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? கோல்ஸ், பிளான்ஸ் எல்லாம் பிளான் போட்டு, ஸ்ட்ராட்டஜி போட்டு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிளான் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணிருக்கீங்களா? இல்ல சிம்பிளாவே போய் பண்ணிருக்கீங்களா? ஆரம்ப கட்டத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால சிம்பிளா தான் சார் இருந்தது. சிம்பிளா இருந்தது. நம்ம போவோம், பேசுவோம். ஒரு பெருசா நம்மளோட நம்மளோட கண்டென்ட்டும் பெரிய அளவுல இருந்திருக்காது. ஏன்னா ஆரம்ப கட்டங்கள்ன்றதுனால எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தேவைகள் இருக்கும், மாணவர்களோட தேவைகள் நிறைய பேரை படிக்க வேண்டியிருக்கு. நம்ம பிளைண்டெல்லாம் கொண்டு போய் கொட்ட முடியாது. மற்ற நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு வந்து ஃபீல்டுல. உதாரணத்துக்கு நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய சார்ந்த கவுன்சிலிங் பண்றதுக்கு நிறைய படிச்சவங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. பட் நம்மளோட நோக்கம் ரெகுலரா ஒரு ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு போய் கொட்டுறது கட்டாயமா கிடையாது. மனமாற்றம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மைண்ட்ல நான் வச்சிருக்கேன். நீங்க கேட்ட மாதிரி லாங் டேர்ம் பிளான்ல இந்த பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வரணுங்கிறதுல நான் ரொம்ப ஆணித்தரமா இருக்கேன். இந்த பிஹேவியரல் சேஞ்சுக்கு என்ன ஒருத்தங்கிட்ட ஆஹ், பண்ணா அவன் அவனோட மனம் மாறும், நிறைய இருக்கு சார். தண்ணியை காய்ச்சி குடிங்கன்னு சொல்லுவோம், அவனுக்கும் தெரியும், நம்மளும் சொல்லுவோம். பட் அந்த சூழல்ல அவன் அவன் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். தண்ணியை காய்ச்சி குடிக்க மாட்டான், எங்கேயோ ஒரு தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு போவான். கோல்டு, ஹாஸ்பிட்டலு, இது இது நமக்கு தெரியும். அதனால அவன் 2 நாள் லீவ் போட வேண்டியிருக்கும். அந்த ஃபேமிலிக்கு ஒரு இஷ்யூ வரும், அந்த 2 நாள் சம்பளம் போகும், 2 இஷ்யூ வரும், ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கணும், டைம் வேஸ்ட். ஒரு சாதாரண விஷயம் தான், தண்ணியை காய்ச்சி குடினாங்க. அந்த இடத்த நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். இதுதான் பிஹேவியரல் சேஞ்ச். வராது, நாலேஜ் இருக்கும், இன்ஃபர்மேஷன் வந்துடும், நாலேஜ் இருக்கும். ஃபீல்டுல நடக்கிற விஷயங்கள் இன்னைக்கு அதுதான் சார். ஃபீல்டுல இன்னைக்கு பிரச்சனையே இதுதான். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க நிறைய இருக்காங்க, ஃபீல்டுல நிறைய இருக்காங்க, நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் விதவிதமா மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. பட் அவங்க எல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணாத ஒரு விஷயம், அவங்க கிட்ட பிஹேவியர் சேஞ்ச் வந்ததா இல்லையான்றத அவங்க அந்த அளவுக்கு இறங்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது நோக்கமாவும் இருக்காது. அவங்களோட தேவை ஒரு இன்ஃபர்மேஷனை த்ரூ பண்ணணும், பாஸ் பண்ணணும் அப்படின்றதோட விட்டுருவாங்க. அதுதான் என்னோட பிளான், என்னோட அறக்கட்டளையோட முக்கியமான நோக்கம். ஒருத்தனுக்கு சும்மா போய் திணிச்சிட்டு வர்றதில்லை, மெசேஜை திணிச்சிட்டு வர்றதில்லை. அவங்க கிட்ட பிஹேவியரல் சேஞ்ச் இருக்கணும். நான் போய் ஒருத்தங்கிட்ட மோட்டிவேட் பண்றேன், ஒரு
ஃபெயில் ஆகக்கூடிய 35 மார்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாத ஒரு பையன்ட்ட நான் பேசுறேன்னா, அவன் ஆனுவல் எக்ஸாம்ல கடைசியா பாஸ் பண்ணியிருக்கணும். அவ்வளவுதான் என்னோட விஷயம் அவ்வளவுதான். அவன் பாஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயோ இல்ல டிஸ்டிங்ஷன்லயோ பாஸ் பண்ற மாதிரி அவனுக்கு ஒரு அப்ரோச் அவனுக்கு மாத்தி கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது. அதுதான் என்னோட பிளானும் கூட. அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நான் அவனுக்கு த்ரோ பண்ணா அவன் மாறுவான் அப்படிங்கிறதுக்கான எஃபர்ட்டை போட்டு தான் நான் என்னை தயார் பண்ணிக்கிறேன். நாளுக்கு நாள் நான் தயார் பண்ணிக்கிறேன். என்னன்னா நம்ம போறதுக்கு முன்னால அவனுக்கு அவனுக்கு முன்னால வைக்கக்கூடிய சவால்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். அவனும் ஹியூமன் தான், அவனும் சராசரி மனுஷன் தான், அவனுக்கும் நிறைய அவனை சுத்தி கெடுதல்கள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் மீறி நான் சொல்ற விஷயத்த அவன் கேட்கணும்னா அதுக்கு தயாரான நிலையில என் கண்டென்ட் இருக்கணும். அப்ப என்ன அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு அது சேலஞ்சு தான். அதை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு அதை விட பெரிய சேலஞ்சா இருக்கும். அந்த ரெண்டு விஷயமும் கம்பைன் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான்ஸ், என்னோட விஷயங்கள். அதுதான் அதை நான் பிளானோட தான் போறேன். அது பெரிய ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானோட தான் நான் போய் அப்ரோச் பண்றாரு. மரம் சார்ந்த என்விரான்மெண்டல் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, அப்படிதான் நான் போறேன். பிளானோட தான் போறேன். நீங்க ஹெல்த் கான்சியஸ் ஆளா? சார், ஹெல்த் கான்சியஸ் உங்களுக்கு உண்டுமா, இல்ல என்ன வேணா இது வேணா சாப்பிடுற அந்த மாதிரி ஆளு? இல்ல இல்ல சார், அந்த மாதிரி இல்ல. இப்போ ஆக்சுவலா நான் ஏற்கனவே நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்ன மாதிரி நான் நிறைய மாவட்டங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்பதான் 38 மாவட்டங்கள். நான் ஃபீல்டு ஒர்க் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 22 மாவட்டங்கள் கிட்ட தான் இருந்தது. அது இப்ப 38 மாவட்டங்களா இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்களையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபீல்டு ஒர்க் பண்ணதுனால இப்போ நிறைய டிரான்ஸ்போர்ட் வசதி வாய்ப்புகள்லாம் நிறைய பெருகி இருக்கு. நான் ஃபீல்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது 1998ல ஸ்டார்ட் பண்ணது. அப்பெல்லாம் நிறைய கிராமங்களுக்கு வந்து பேருந்து வசதிகள்லாம் கிடையாது, மற்ற வாகனங்கள்லாம் இருக்காது. இப்ப இருக்கிற மாதிரி டூ வீலர்ஸ் எல்லாம் இந்த கையை போட்டு ஏறிட்டு போற மாதிரி எல்லாம் கூட கிடையாது. சைக்கிளுமே குறைஞ்சிருக்கும். சைக்கிள் வச்சிருந்தவங்களே வசதியானவங்க இருந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள்ல ஃபீல்டு ஒர்க் ஆரம்பிச்சோம். அப்ப நிறைய கிலோமீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கிராமத்துக்குள்ள போயிட்டா சாயந்தரம் திரும்பி வர மாதிரி இருக்கும். அப்ப சாப்பாடு எல்லாம் இல்லாத இருக்கும். இந்த மாதிரியான சூழல் எல்லாம் இருந்து கொஞ்சம் உடம்பு அஃபெக்ட் ஆனதுலாம் உண்டு. உடம்பு அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் சில சூழல்கள்ல பிபி அதிகமான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால உடம்பு அஃபெக்ட் ஆகி அதை இப்போ சரி பண்ணிக்க விரும்புறேன். ஏன்னா நம்மளோட ஆரோக்கியமா இருந்தால்தான் நம்ம பண்ணக்கூடிய விஷயம், நம்ம ஃபேமிலி இருக்கு, அஹ் சமூக விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது ரெண்டுமே நல்லா போகணும்னா முதல்ல சோறு இருந்தாலும் சித்திரம் வரைய முடியுன்ற மாதிரி நம்மளோட ஹெல்த்தும் வந்து ரொம்ப முக்கியமானதுன்றதுனால இப்ப அதை பார்த்து பார்த்து கொஞ்சம் பண்ணிக்கிறோம். பொழுதுபோக்குக்கு என்ன பண்றீங்க? சார், பொழுதுபோக்குக்கு என்ன பண்றீங்க? டைம் பாஸ், ஹாபி? பொழுதுபோக்கு ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம என்ஜாய் பண்ணி தான் சார் இந்த விஷயத்த பண்றோம். ஆல்மோஸ்ட் என்ஜாய்மெண்ட் தான். நிறைய பீப்புள், நிறைய மாணவர்கள், நிறைய கைண்ட் ஆஃப் டீச்சர்ஸ். நான் டீச்சர்ஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்லாம் எடுத்திருக்கேன் சில மாவட்டங்கள்ல. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ் எடுக்கிறேன். இப்போ அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எந்த மாதிரியான சூழல்ல வருது, அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ப்ராப்ளம் எப்படி அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே இதெல்லாம் வந்து நமக்கு புதுமையான விஷயங்கள். நாளுக்கு நாளுக்கு உள்ள போகும்போது நமக்கு தனியா என்டர்டைன்மெண்ட், நமக்கு நம்ம மனசை வந்து என்ன பண்றது, அதை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது தனியா போய் தேட வேண்டிய அவசியமா எனக்கு இன்னும் ஒன்றும் பெருசா பண்ணல. நான் டிராவல் பண்றதுதான் பொழுதுபோக்காவே நினைக்கிறேன். நிறைய டிராவல் பண்றோம், நிறைய மக்களை பார்க்கிறோம், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டோ எங்கேயோ டிராவல் பண்றோம். அதனால தனியா பொழுதுபோக்கு அப்படின்னுலாம் இல்லை. பட் பொழுதுபோக்கு எந்த உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பொழுதுபோக்கா இருந்தாலும் அதை தாண்டிய ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கறது நம்ம இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டு எஜுகேஷன் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்கணும்னா அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வேற கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஸ்போர்ட்ஸ் உண்டு சார். ஸ்போர்ட்ஸ்ல இருந்தது எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் நான் கிரிக்கெட்ட, பால் பேட்மிண்டனும் நான் விளையாடிட்டு தான் இருந்தேன். கல்லூரியில இருந்த வரைக்கும் ஸ்டாஃப் டோர்னமெண்ட்டுக்குலாம் ரெகுலரா போயிட்டு தான் இருந்தேன். கிரிக்கெட் டோர்னமெண்ட், நியர்பை காலேஜஸ்க்கு காலேஜ் இன்டர் காலேஜ் டோர்னமெண்ட்டுக்கு போவோம். அதே மாதிரி பால் பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டுக்கு போவோம். இப்ப அதுக்கான நேரம் கிடைக்கிறது இல்ல. நேரம் இல்ல. நம்ம 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 போட்ட பிளான் படி நிறைய விஷயங்கள் சக்சஸ் ஆகிறதுனால இப்ப நிறைய நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்ப்புகள் இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது சொல்லி கொடுப்பாங்களா, இவங்க சொல்லி நம்ம குழந்தைய மோட்டிவேட் பண்ணுவாங்களான்ற எதிர்பார்ப்பு கூடி இருக்கிறதுனால அதுக்கான நேரம் ஒதுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கு. பெருசா நமக்கு ஸ்போர்ட்ஸுக்கோ இல்ல சாதாரணமா எழுந்து வாக்கிங் போறதுக்கான வாய்ப்பு கூட இல்லாம தான் இருக்கு. நல்லா தூங்குவீங்களோ? தூக்கம் சார், அதிகமா இல்ல ப்ரிப்பரேஷன்?
புரியல. தூக்கம் அதிகமா, பிளான் போடுறது அதிகமா இருந்தாலும் வாக்கிங் எல்லாம் போறேன்னு சொன்னீங்கல்ல, தூக்கம் அதிகமாயிடுச்சா இல்ல பிளான் இல்ல இல்ல போடுறது? தூக்கம் அதிகம் இல்ல சார். தூக்கம் அதிகம் இல்ல. பிளானிங் ஒர்க் பண்றதுக்கு நிறைய இருக்கும் சார். ஒரு ஸ்கூலுக்கு போறதுக்குன்னா டீச்சரா கிளாஸ் எடுக்கும் போதே நார்மலா இப்ப ரொட்டீனா எல்லா டீச்சர்ஸும் எப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் ரெகுலரா ஒன்னு அலாட் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் டீச்சரா இருந்தாலும் காலேஜ் டீச்சரா இருந்தாலும் இப்ப சயின்ஸ் டீச்சர்னா சயின்ஸ் தான் ரெகுலரா எடுப்பாங்க. 99% வித்தியாசம் இருக்காது அடுத்த வருஷம் கிளாஸ் எடுக்கும்போது. 1% வேணா அதுல அப்டேஷன் இருக்கு. கல்லூரிகளும் அப்படிதான். 75% வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. இந்த வருஷம் நான் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் பேப்பர் எடுக்கிறேன், இல்ல ஆர்கனைசேஷன் பிஹேவியர் பேப்பர் எடுக்கிறேன் அப்படின்னா அதுதான் சப்ஜெக்ட். அதுல ஒன்றும் கான்செப்ட்லாம் மாற போறது இல்லை, பெருசா இருக்காது. ஒன்னு ரெண்டு அப்டேஷன் விஷயங்களை, ரீசன்ட் ட்ரெண்ட் விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுவோம். அதுக்கு நம்ம மெனக்கட்டுற விஷயங்கள் இருக்காது. பட் எனக்கு டைப் எப்படின்னா மாணவர்கள் புதுசு. ஒரு வருஷமும் நம்ம சப்ஜெக்ட் வேணா பழசா இருக்கலாம், மாணவர்கள் கட்டாயமா புதுசு. அதனால என்ன பண்ண வேண்டி இருக்கும்னா அதுக்கு நான் ஒரு ஒரு பீரியட் கிளாஸ் எடுக்கணும். ஒரு 50 மினிட்ஸ் நான் கிளாஸ் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். இவனுக்கு எப்படி சொன்னா அவன் புரிஞ்சுப்பான். சில பிள்ளைங்க நல்லா ஷார்ப்பா இருக்கிற பிள்ளைங்க இருப்பான், சிலது ஆவரேஜா இருக்கும், சிலது பிலோ ஆவரேஜா இருக்கும். அப்ப என்ன சொன்னா இந்த 3 கேட்டகரிக்கும் ஒரே மாதிரி போய் ரீச் ஆகணும். 3 கேட்டகரியும் பாஸ் அப்படிங்கிற வளையத்துக்குள்ள வரணும். நாலேஜ் அப்டேட் ஆகுனது அப்படின்ற வளையத்துக்குள்ள வரணும் இல்லையா? அப்போ நான் கேட்டுறேன். அதுக்கான நேரம் தான் நிறைய நேரம் செலவிடுது. இப்ப கூட நான் ஃபீல்டுக்கு போறேன், மோட்டிவேஷன் பண்றேன்னா பிளைண்டா போயிட்டு ஏதாவது ஒரு கதைகள் சொல்லியோ இல்ல வேற மாதிரி இல்ல. அந்த ஊர்ல அந்த சூழலுக்கு என்ன தேவையோ, அந்த மாணவர்களுக்கு மனசுக்கு என்ன சொன்னா அவனோட மனமாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தேவையோ அதுக்கான நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி போவேன். அந்த ப்ரிப்பரேஷனுக்கான நேரம் தான் சார் கூடுதலான நேரம்னு சொன்னேன். உங்க ஸ்பீச்ல கதைகள் அதிகமா இருக்குமா, பாடல் அதிகமா இருக்குமா, கவிதை அதிகமா இல்ல? எல்லாமே இருக்கும் சார். கவிதை இருக்கும், பாட்டு இருக்கும், கதை இருக்கும், பேச்சு இருக்கும், எல்லாமே சேர்ந்து சொல்லுவோம். இன்னைக்கு ஏன்னா நம்ம தலைமுறை அப்படிதான். நம்ம தலைமுறை வெறும் புக்கு போர் அடிக்குதுன்னு தான் வேற மாதிரி பேட்டர்ன்ல வந்தாங்க. அஹ் பாட்டெல்லாம் லைக் பண்ணுவாங்க. கதைகள் லைக் பண்ற தலைமுறைகள் தான் நம்மளோட முன்னோர்கள் தான். கதை மூலமா தான் சுதந்திர வேட்கை முதற்கொண்டு கதைகள் மூலமா தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னும் போது இன்னைக்கு நம்ம அதை மாத்தணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு என்னன்னா பழைய கதைகள் சொல்ல முடியாது. நம்ம சிந்திச்சு காலத்துக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. அதனால நம்ம கதையில நம்மளோட மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ல, கெரியர் கவுன்சிலிங்ல கட்டாயமா கவிதை, பாட்டு, கதை எல்லாமே கலந்துதான் இருக்கும். இப்ப இந்த தலைமுறை, அதாவது நம்ம ஒரு எபோ 40 இயர்ஸ்ல இருப்போம். அப்ப 18 இயர்ஸ் 19 இயர்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி பசங்களை நம்ம ஜெனரேஷன் கேப் இருக்க மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கேப் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் எப்படி கொடுக்கும்? ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிறது இது எங்க வருதுன்னா சில இடங்கள்ல வெளி உலக அறிவாற்றல்னு சொல்லுங்களேன். வெளி உலகத்துல அப்டேட் பண்ணிக்காத ஆட்களோட மத்தியில தான் இந்த விஷயங்கள் வருது. அது ரீசெண்டா ஸ்டூடெண்ட். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆன்லைன் ரொம்ப அதிகமா இருக்கும்போது அதே அளவுக்கு நம்ம எல்லாம் இருக்க முடியாத சுச்சுவேஷன். அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வரும்போது இதையும் அவங்க ரொம்ப அப்டேட்டா இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அப்டேட்டா இருக்கணும், அந்த அப்டேஷன்ஸ் எல்லாம் எப்படி நீங்க மேனேஜ் பண்ண? இல்ல, இது இது பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம ஜெனரேஷன் எல்லாமே இன்ஸ்டா பக்கம் கிடையாது, சோசியல் மீடியால கிடையாதுன்னு சொல்லி பிளைண்டா சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல உள்ள குழந்தைங்க எல்லாமே இந்த மீடியால இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. யாருக்கு தேவை இருக்கோ நம்ம வயசுக்குள்ள ஆட்களுக்கு யாருக்கு தேவை இருக்கோ அவங்க அப்டேட்டடா தான் இருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி மற்ற குழந்தைகள், அதாவது இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல யாருக்கு எந்த குழந்தைங்களுக்கு தேவை இருக்கோ அந்த குழந்தைங்க அதிகபட்சமா உள்ள வராங்க. பட் இது என்னன்னா சிலர் சிலர் எப்பவுமே உண்டு. நம்ம ஜெனரேஷன்லயும் உண்டு, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்லயும் உண்டு. நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் அதிக நேரம் செலவிடுவது அப்படிங்கிறது எல்லா ஜெனரேஷன்லயுமே உண்டு. இப்ப அவன் மொபைல்ல செலவு பண்றான். அந்த மாதிரி நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயா கிரவுண்ட்ல போய் உட்காந்துட்டு கிடக்கிறது. அவன் விளையாடவே மாட்டான். உங்களுக்கு தெரியும், சில பேர்லாம் விளையாட்டுக்கே போக மாட்டான், ஆனா வேடிக்கை கிரவுண்டுக்கு போனான்னு சொல்லுவோம். வேடிக்கை அந்த மாதிரி சில பேர் வேடிக்கை பார்க்கறதுக்கு போவோம்.
அப்ப என்னன்னா இன்னைக்கு அந்த மாதிரி உண்டு. சோசியல் மீடியாவை ப்ராம்ப்டா யூஸ் பண்ணி அது மூலமா லேர்ன் பண்றதுக்கோ இல்ல வருமானம் பண்ணிக்கிறதுக்கோ இருக்கிற ஜெனரேஷன் பண்றான். பட் இதுல வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவன் இருக்கான். அது இப்பதான் அதிகமா இருக்குன்னா நம்ம சொல்லவே முடியாது. அப்ப சோசியல் மீடியா இல்ல, வாய்க்கா வரப்புலயும் கிணத்தடியிலயும் கிரவுண்ட்லயும் சுத்திட்டு கிடந்தான். இப்போ அந்த வாய்ப்புகள் இல்ல. எல்லா இடத்துலயும் நீங்க பிளாட்ஸ் ஆக்கிட்டீங்க, கிரவுண்ட் எல்லாம் மடக்கிட்டீங்க. ஒரு வசதி வாய்ப்பும் கிடையாது. விளையாடுறதுக்கு பையனுக்கு கிரவுண்டு கிடையாது. ரோட்ல எல்லாம் ரோட்டு ஓரமா வாகனங்கள் போயிட்டு இருக்குது. வெளியில கூட போய் விளையாட முடியாது. அவனுக்கு வேற வழி கிடையாது. மொபைல்ல தான் இருக்கான். அது நம்ம பெருசா கேப் அவன் மொபைல்லயே மூழ்கிட்டான்லாம் சொல்ல முடியாது. அவனுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவனை பழக்கப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து விளையாடுறதுக்கு, இதுல கிடைக்கிற சந்தோஷத்தை அவன் என்ஜாய் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கான். அது பெருசா கேப் அப்படின்லாம் சொல்லிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இல்ல அது இப்ப நீங்க வந்து அதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணுவீங்க, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறீங்களா? இல்ல நான் இப்ப சொன்ன கான்செப்டே பாத்தீங்கன்னா பிரயோஜனம் இருக்கு, தேவை இருக்குன்னா ஒரு விஷயத்த பயன்படுத்துங்க. இப்போ மொபைல்லே மூழ்கி இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு அது அதனால பயன் இருக்கு. அதுல மொபைல் வச்சிருக்கீங்க, ஏதாவது ஏர்ன் பண்ண முடியும்னு என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கீங்களா நீங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கறது. நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல ஆதார் அப்டேட் பண்ணிக்கலாம், ரேஷன் கார்டுல பேர் நீக்கம் சேர்க்கறது பண்ணலாம். இது மாதிரி இது உட்பட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போடுறோம். இ சேவை மையத்தை தேடி போறீங்க, 50 ரூபா 100 ரூபாய் செலவு பண்றீங்க. ஏன் நீயே ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போறதோ இல்ல மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுறதோ இல்ல மற்ற விஷயங்களுக்கு வேலைக்கு டிஎன்பிஎஸ்சி மாதிரி அப்ளை பண்றதோ ஏன் உன்னால பண்ணிக்க முடியாதா? ஏன் நான் ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணணும்? சரி, உங்க கிராமத்துல உன்கிட்ட மொபைல் இருக்கு, இன்டர்நெட்டோட கனெக்ஷன் இருக்குன்னா நீ ஒரு 10 பேருக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்து நீ அப்ளிகேஷன் போட்டு கொடுத்து உன்னால ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்க முடியாதா? அப்படிங்கிற விஷயத்துல நான் ரெகுலரா பேசிட்டு தான் இருக்கேன். அதான் போன் இருக்கு, பொழுதுபோக்குக்கு மட்டும் பயன்படுத்தாத. அதுல என்ன ஏர்ன் பண்ண முடியுமான்னு மாத்திக்கோ. அதுல என்ன விஷயங்கள் உனக்கு உன்னோட வட்டத்துக்குள்ள இருக்கோ அது பண்ணு. உன்னோட தெரியாத விஷயங்கள் வேண்டாம். ஒரு 5000 பேர் பார்க்கணும், சப்ஸ்கிரைபர் வரணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. அதை தாண்டி விஷயங்கள் சம்பாதிக்கிறதுக்கு இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு எப்படின்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், அது அவங்க பணம் கொடுப்பாங்களாம். இது வந்து காலகாலமா எல்லாருக்கிட்டையும் இருக்கு. யாரோ ஒருத்தன் ஒரு பிசினஸ் நடத்துவான், அதுக்கு நம்ம போய் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருப்போம், அதுக்கு அவன் பணம் கொடுப்பான் பார்த்து அப்படிங்கிற கான்செப்ட். அதுவே இங்க இருக்கிற நிறைய பேர் கிட்ட இருந்து உடைச்சி அது இல்ல. இந்த மொபைல்ல ஒரு வீடியோ போட்டு அதுல ஆடை கொடுத்து அவன் சம்பாதிக்கிறான்ல, இந்த மொபைல்ல வேற என்னெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கோ அந்த வழிகளை நீ ஏன் எடுத்து பண்ணக்கூடாது? இன்னொருத்தன் ஏன் காசு அனுப்பணும்? டைரக்டா நீங்க என்ன இன்கம் வர வைக்க முடியுமோ அந்த இன்கம் வர வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை சொல்றது ரெகுலரா ஷேர் பண்றதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில. அதுக்கு வரவேற்பும் இருக்கு. சில பிள்ளைங்க ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு போல அப்படின்னு நம்புறாங்க. அடுத்து உங்களுடைய கோல்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க? கட்டாயமா சார், என்னோட மாணவர்களோட மிகப்பெரிய அளவுல அறிவியல் பூர்வமா திங்க் பண்ணி, அதாவது மனப்பாடம் பண்ற மாணவர்களோட நம்பர்ஸை நான் குறைக்கணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணி படிக்கிற மாணவர்களோட குறைக்கணும். சுய சிந்தனையோட மாணவர்கள் வந்து செயல்படணும். ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கணும், இன்னைக்கு நமக்கு தெரியும் பொது வெளியில இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு. என்னோட 15 வருஷ கனவே இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான். நம்ம ஒருத்தரால தான் அதை பண்ண முடியாதுன்னு நல்லா தெரியும். பட் நம்மளால கூடுமான பர்சன்டேஜ் வரைக்கும் சமூகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சமூகத்துல இருந்து நமக்கு எந்த இடையூறும் வராத ஒரு சமூகம் நம்ம அமைக்கணும். நம்மளாலேயே சமூகத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம நம்ம ஃபேமிலிக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ முடியுமோ அந்த மாதிரி வாழணுங்கிற ஒரு அட்வைஸை தான் நம்ம மாணவர்கள் கொடுக்குறோம். அவன் நல்ல படிப்பு படிச்சு தெளிவான சிந்தனையோட இருந்துட்டானாலே பொது விஷயங்களுக்கு புத்தகம் விளைவிக்கிற மாதிரி இடையூறு செய்யற மாதிரியான ஒரு தாட்குள்ள மாணவர்களா வெளியில அவுட்புட்டோட வரமாட்டாங்க அப்படின்னு நம்புறேன். இதுதான் என்னோட தாட்டம் கூட. அறிவியல் பூர்வமான சிந்தனை அதை நோக்கிய மாணவர்களை உருவாக்குறது தான் எங்களோட ஸ்மால் ஸ்டோன் அறக்கட்டளையோட முழு நோக்கமும் முழு பணிகளும் அதை நோக்கி தான் இருக்கும். எங்களோட சின்ன சின்ன திட்டங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எங்களோட அப்ரோச்சஸ் வந்து மாறும், பட் எங்களோட பிளான் மாறாது. எங்களோட அப்ரோச்சஸ் வேணா டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட், ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட், கிளாஸ் டு கிளாஸ், ஸ்கூல் டு ஸ்கூல் வேரி ஆகுமே தவிர எங்களோட எண்ணம் எல்லாம் ஒண்ணுதான். நல்லா படிக்கணும், நல்ல சிந்தனையோட வரணும் பிள்ளைங்க. எதிர்கால சந்ததி வந்து ரொம்ப ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கிக்கணும், எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோலா இருக்கு. மாஸ்டர் ட்ரஸ்ட் மூலமா தான் நீங்க உங்களுடைய கோலை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. இது வந்து சோஷியல் சர்வீஸ். அப்ப உங்களை இன்கமுக்கு நீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்க? கட்டாயமா சார், இன்கம்க்கு நான் வந்து பார்ட் டைமா நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் போறேன். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கேன். என்னோட சப்ஜெக்ட் விஷயங்களுக்கு பார்ட் டைம்
லெக்சரரா, கெஸ்ட் லெக்சரரா அந்த மாதிரி போறேன். என்னோட இன்கம்க்கு அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரியான ஏர்னிங் நான் எடுத்துக்கிறேன் சார். அது இல்லாம கட்டாயம் கஷ்டம், நம்ம ரன் பண்ணிட்டு போக முடியாது. நான் ஃபண்டிங் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஃபண்டிங் எல்லா ட்ரஸ்ட்டுக்கும் யாரும் கொடுக்கறது இல்லை. ESR ஃபண்டுன்னு சொல்றோம், ETG சொல்றோம், ஃபண்ட் எல்லாம் ட்ரஸ்ட்டு கிடைக்கிறது. அதனால நம்ம ஓன் ஃபண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதான் அதனால தான் நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க. ஸோ ஆமா, இங்க இப்போ நம்ம சமாளிக்கிறதுங்கிறது ஏற்கனவே உங்களோட கேள்விக்கு நான் அந்த பதில் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்மளோட பணிகளை நிறைய பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வெளியில இருந்து ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ப்ராப்பரா நம்மளோட ப்ரொபோசல்ஸ் கொடுத்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் சரி, பிரைவேட் சைட்ல ப்ராஜெக்ட்ஸும் சரி வாங்குறதுக்கான முயற்சிகள்லயும் நான் ஈடுபட்டிருக்கேன். ஏன்னா வளர்ச்சி பணிகளுக்கு நம்ம தேவைப்படும், நம்ம நிறைய டிராவல் பண்ண வேண்டியிருக்கு, வெளியில டிராவல் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்றோம். அதுக்கான பண தேவைகள் வந்து கட்டாயமா நிறைய இருக்கு. அதுக்கான தேவைகளை எப்படி பூர்த்தி செஞ்சுக்கலாமோ அதுக்கான முன்னெடுப்புகளை நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஓரளவுக்கு சர்க்கிள்ல எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் கூட தேவைகள் கூட இருக்கிறதுனால அந்த தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யறதுக்கோ அதுக்கான முன்னெடுப்புகளை நான் எடுத்துட்டு இருக்கேன். உங்களே நீங்க மாத்திக்க வேண்டிய ரெடியா இருக்கீங்க. உங்களே நீங்க மாத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க. நிறைய விஷயம் மாத்திக்கிறது அப்டேஷன் தான் சார். இது மாத்திக்கிறதுன்னு இல்லை, நமக்கு இது தேவை இருக்கு. நான் இப்போ முன்ன ஒரு ஊருக்கு போனா என்னோட ஒரு ஊருக்கு என்ன டிராவல் செலவோ அது என்னோட ஏர்னிங்ல இருந்து போட முடியும். இப்போ 4 டிஸ்ட்ரிக்ட் நான் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் டிராவல் பண்ணும்போது என்னோட பண தேவைகள் கூடுது. நான் டிராவல் பண்ணணும், நான் ஸ்டே பண்ணணும், குழந்தைங்களுக்கு நான் அப்படி நிறைய கேள்வி பதில்கள் இருக்கும், அதுக்கான பரிசளிப்புகள் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் பிளான் பண்ணும்போது அதுக்கு காசு தேவைன்னும் போது அதுக்கு வாலண்டியரா சப்போர்ட் பண்றதுக்கு சில நிறுவனங்கள் வராங்க, முன் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது நம்ம மாறிட்டோம்னு சொல்ல முடியாது. தேவைகள் இன்க்ரீஸ் ஆகுறது, அவ்வளவுதான். நான் நடந்து போன இடத்துல எனக்கு ஒரு வெஹிக்கிள் தேவைப்படுது. நான் இப்போ நடந்து போனேன்னா தாம்பரத்துக்கு முன்ன நடந்தே போயிருக்கலாம் ஒரு காலத்துல. அப்போ வாகனங்கள் இல்ல, நடந்து போயிருக்கலாம். இப்போ வாகனம் இருக்குதுன்னு போது நான் நடந்து போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு தேவை வந்துருச்சு, எனக்கு அடிஷ்னலா ஒரு தேவை வந்துருச்சு. அது என்னால வாங்க முடியாதப்ப எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் தயாரா இருக்கிறாருன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். என்னோட வேலை முடியணும், அவங்க ரெடியா இருக்கிற போது நம்ம அதை அந்த அக்செப்டன்ஸ் தான். மாற்றம்னு சொல்ல முடியாது, அந்த அக்செப்டன்ஸ் தான். சுமாஸ்வன் ட்ரஸ்ட் வந்து உங்க சொந்த நிறுவனம், அதுல நீங்க இருக்கு. அதை தவிர்த்து வேற ஏதாவது நிறுவனங்கள்ல நீங்க ஏதாவது பொறுப்பு வச்சுட்டு இருக்கீங்க? ஆமா, அது நிறைய இருக்கு சார். நான் ரைட்டர், பேசிக்கா ரைட்டர். நான் ஒரு பத்திரிகையில மாதாந்திர பத்திரிகையில நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன். ஆர்டிகல்ஸ் எழுதுறது. அது தவிர தமிழ்நாடு தன்னார்வலர் கூட்டமைப்புல செயலாளரா இருக்கேன். நிறைய அறக்கட்டளைகள்ல அட்வைசரா இருந்திருக்கு. பத்திரிகையோட பேரு மறந்துடும். விழித்திரைன்னு ஒரு பத்திரிகை சார், தாம்பரம் பேஸ் பண்ணி திங்க முழக்கம்னு ஒரு பத்திரிகை வந்தது. இந்த பத்திரிகையோட சப்ளிமெண்ட் விழித்திரைன்னு சொல்லிட்டு அதுல நான் ரெகுலரா நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன். அது வந்துட்டு வேற ஏதாவது புக்ஸ் தான் போட்டிருக்கு? இல்ல இல்ல புக்ஸ் எழுதுற ஐடியா இருக்கு. சப்ஜெக்ட் என்னோட நான் ரெகுலரா நிறைய ப்ரிப்பேர் பண்ணி நிறைய சப்ஜெக்ட்ஸ் பண்ணதுனால சப்ஜெக்ட் விருப்பங்கள் இருக்கு எனக்கு. மேலாண்மையியல் துறை சார்ந்த, வணிகவியல் சார்ந்த, சமூக இந்த சோசியல் ஒர்க் சார்ந்த புக்ஸ் எழுதுற ஐடியாஸ் இருக்கு. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. வரைக்கும் எங்களோட பேசிக் கொண்டிருந்த திரு கோபி சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை. மேலும் மேலும் அவர் மென்மேலும் வளர அவருக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றி.